ரீசென்ட்டா ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி எல்லார்கிட்டயும் கேட்க தோணுச்சு, கேட்டேன். என்ன கேள்வின்னா, "கிறிஸ்ட் இல்லாம நீங்க ஊழியம் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல. எல்லாருமே முடியாதுன்னாங்க. ஆனா வசனம் சொல்லுது, கிறிஸ்ட் இல்லாமயும் நீங்க ஊழியம் பண்ணலான்னு. ம். எப்படின்னா, "நான் இத பண்ணேன், அத பண்ணேன்னு சொல்லும்போது, எனக்கு ஒண்ணும் தெரியாது." அப்படின்னு கிறிஸ்ட் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்ன்னா, கிறிஸ்ட் இல்லாம கிறிஸ்ட் பேர சொல்லி ஊழியம் பண்ணலாம். ஆனா கேள்வி என்னன்னா, கிறிஸ்டுக்கு அது தெரியுமா? அப்படின்றது பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மாரி நான் எல்லா பொறுப்பையும் உங்கள்ட்ட குடுத்துருக்கேன்னு வேற சொல்லுது. இன்னொரு ஒரு நிகழ்வுல ரீசென்ட்டா என் நண்பர் வந்து என்ன வந்து பார்த்துட்டு, "அஸ்வின் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சென்னைய விட்டு வெளிய கட்டுனேன். ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச்மேன போட்டேன், சிசிடிவிலாம் போட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரும்போதெல்லாம் பொருள் காணாம போது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தா ஷாக்கிங்கா எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் யார பொறுப்பா குடுத்தனோ அவங்களே திருட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. ஒரு பக்கம் எனக்கு என்ன புரியுதுன்னா, கிறிஸ்டோட பேர சொல்லி நம்ம ஊழியம் சொல்றோம், ஊழியம் பண்றோம். ஆனா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பொறுப்பா நமக்கு குடுத்துருக்காரு. அந்த பொறுப்ப நம்ம எப்படி பார்க்குறோம்? இது 2மே எனக்கு கேள்வியா நான் வைக்கிறேன். ஏன்னா இதுல யாரையும் நம்ம குறை சொல்ல, குற்றப்படுத்தல. ஆனா எவ்வளோ கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வியா நம்ம மேத்யூ 24 பத்தி பேசிட்டு இருக்கோம். எப்படி நம்ம கார்லேட் பண்ணலாம்? ஓ! கிறிஸ்ட் வரும்போது நடக்கிற அடையாளங்கள், அதுதான் நம்ம இப்ப ஆமா. டைட்டில். நடந்தவைகளும், நடப்பவைகளும். நடப்பவைகளும். இப்ப நீங்க கேட்கறது எல்லாமே சர்ச்சுக்குள்ள இருக்கிற அடையாளம். ம். இப்ப இயேசு சொன்னதுல 2 பேட்டர்ன் இருக்கு. ஆ. ஒண்ணு சர்ச்சுக்குள்ள இருக்கிற அடையாளம், ஒண்ணு சர்ச்சுக்கு வெளிய இருக்கிற அடையாளம். இன்சைட், அவுட்சைட். அவுட் சைட். இப்போ வந்து யுத்தங்களும் செய்தியும் கேள்வி அது வெளிய நடக்கும். ஆமா. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் அதெல்லாம் வெளிய நடக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு டு நாட் டிசீவ் அது ஆமா. உள்ள நுழையாதபடி பேரலலா பார்த்துக்கணும். 2ம் வருது. 2த்தையும் சொல்லுவாரு. ம். அதாவது என்னன்னா, வெளிய நடக்கிற அடையாளம். இப்போ இயேசு பிறக்கும்போது வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்த பார்க்குறாங்க. அது வெளிய நடக்கிற அடையாளம். ம். இல்லையா? ஆமா. பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு சிமியோன் தேவாலயத்துக்குள்ள வராரு. அது கரெக்ட்டா அவர் வராரு. உள்ள நடக்கிறார். ம். கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வராரு. ஆமா. அது உள்ள நடக்கிற அடையாளம். சர்ச்சுக்குள்ள நடக்கிற அடையாளத்துக்கும், டெம்பிளுக்குள்ள நடக்கிறதுக்கும், வெளிய நடக்கிறதுக்கும் ஆனா 2ம் ஒரு கான்செப்ட்ட பேசுது. ஆமா. இது எதுக்காகன்னா, இப்ப இது பிலீவருக்கு, அது நான் பிலீவருக்கு. ம். வானசாஸ்திரிகள் நான் பிலீவர். சிமியோன் பிலீவர். இப்ப இந்த 2 பேருக்குமான அடையாளங்கள் இருக்கு. இதில இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிலீவருக்கான அடையாளங்களைத்தான் நாம் பிரதானமாக பார்க்கிறோம். ம். ஆனா பிலீவருக்கான அடையாளம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஆக்சுவலி. ம். உண்மையிலேயே நமக்கு அதுதான் அடையாளம். இப்ப நீங்க கேட்டீங்க 2 விஷயம் கேட்டீங்க. ஆமா. 2 விஷயமே பிலீவருக்கான அடையாளம். அவங்க ம். அத பார்த்துக்கணும். 1 கிறிஸ்ட் வரும்பொழுது, ஆ அவரோட சேர்ந்து ஊழியம் பண்ணவங்க அவரோட போயிடுவாங்க. ம். ஆனால் அவருக்கே தெரியாம ஊழியம் பண்ண ஒரு பெரிய குரூப் இருக்கு. ம். தெரியாம ஊழியம் பண்றதுனா என்ன? நானு ஒரு நாள் இந்த வசனத்த இப்படி தியானிச்சேன். "உங்களை அறியேன்" அப்படின்னு. இப்ப லிட்டரலா எடுத்துக்கோங்க. ஆமா. "உங்களை அறியேன்" அப்படின்னு இயேசு சொல்ட்டாரு. ம். இப்ப இயேசுவுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாதா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லையா? ஏன்னா அவங்க சொல்லும்போது உங்க பேர சொல்லி தானே நாங்க எல்லாம் பண்ணோம்னு சொல்றோம். "உங்களை நான் அறியேன்" அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பொய் சொல்வாரா? மாட்டார். கண்டிப்பா எப்படி? இல்லையா? அ. கன்ஃபார்மா சொல்ல மாட்டார். அப்போ உங்கள எனக்கு தெரியாதுன்னு இயேசு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ம். அந்த வேர்ட் வந்து அறியேன்ங்கிற வேர்ட் எத குறிக்குது அப்படின்னா, இப்போ ஆதாம் ஏவாளை அறிந்தான். ம். யோசேப்பு முதல் பேரான குமாரனை மரியாள் பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். ம். அர்த்தம் என்ன அப்படின்னா, 2 பேரும் சேரலன்னு அர்த்தம். அ ஆதாமும் ஏவாளும் சேரலன்னு அர்த்தம். ம். அறிந்தான் அப்படின்னா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம். யோசேப்பு மரியாளும் அறியவில்லை அப்படின்னா சேரவில்லை. இதுக்கான அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டும் இவங்களும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணல. ஆனா மினிஸ்ட்ரி நடந்திருக்கு. மினிஸ்ட்ரி நடந்திருக்கு. கிறிஸ்ட் நேம்ல நடந்திருக்கு. ம். வளர்ச்சி இருந்திருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க. கவர்ன்மென்ட் பேர்ல ஒண்ணு நடக்குது. ஆனா ம். கவர்ன்மென்ட்க்கு தெரியாது. அப்ப அது என்னது? ம். ஃபேக். அது வந்து டூப்ளிகேட் ம். அல்லது இவங்க வந்து அரசாங்கத்தோட பேர யூஸ் பண்ணி, மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ம். அரசாங்கம் நோட் அடிச்சு நமக்கு குடுத்தா, அது பேர் நல்ல நோட்டு. அரசாங்கத்தின் பேர்ல அரசாங்கத்துக்கு தெரியாம நோட் அடிச்சா, அதுக்கு பேர் கள்ள நோட்டு. ம். அப்ப இயேசுவுக்கே தெரியாம ஒரு ஊழியம் இயேசு பேர்ல நடந்திருக்குன்னா, அது பேர் கள்ள ஊழியம். ம். இவங்க அத ரொம்ப சீரியஸா எடுக்காம, சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? ஆ பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ? அந்த இடத்துல ஆண்டவர் ம். அப்படிதான் சொல்றாரு. ம். அப்ப என்னன்னா, காட்ஸ் வில் படி இவங்க செய்யல. அதனால காடும் இவங்களும் இல்ல. ஆனா இவங்க மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இவங்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே போய் அங்க நிக்கும்போது, ஆண்டவர் சொல்றாரு, "எனக்கு உங்கள தெரியாதுன்ட்டாரு." ம். அதோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்புல நரகத்துக்கு போறாங்கன்னு இருக்கு. ம்.
மீட்கக்கூடிய அவங்கள திருப்பி காப்பாத்துறதுக்கான வழியே இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல காப்பாத்த முடியாது. காப்பாத்தவே முடியாது. ரொம்ப சீரியஸ். இப்போ ம். மோசே வந்து கன்மலையை அடிக்கிறார். ஆண்டவர் அடிக்க சொல்லல. ஆண்டவர் வந்து பேச பேச சொல்றார். சொல்றாரு. மோசே அடிக்கிறார். அந்த இடத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, "நீ என்ன தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நல்லதுங்கிறேன் நானு. ம். அது நல்லது. அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு. திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ம். இப்போ தாவீது ஒரு தப்பு செய்றார். உடனடியாக நாத்தான் தீர்க்கதரிசியை வச்சு அதை தெரியப்படுத்துறார். ம். தெரியப்படுத்துறதுனால நல்லதாயி போச்சு. உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு? கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இது தெரியாமயே சொல்லவே இல்ல. அவனுக்கு அவர் தெரியப்படுத்தினாலும் அவன் உணராத ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப சவுல் மாரி. சவுல் மாரி, ம். யூதாஸ் மாரி. யூதாஸுக்கு தெரியப்படுத்துறாரு. ஆமா. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். அதை தாண்டி அவன் காட்டிக் கொடுக்க போறானா இல்லையா? போறான். தெரியப்படுத்தியும் போற ஒரு கூட்டம் இருக்குல்ல. ம். அந்த சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாரும். அவன் எதுக்காக போனா? 30 வெள்ளி காசு. இவங்க எதுக்காக மினிஸ்ட்ரி அப்படி யூஸ் பண்ணாங்க? காசு. பணத்தாசைனா வெறும் பணம் மட்டும் இல்ல. அது உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் அதில நீங்க வச்சுக்கலாம். ம். இங்க தேவைகள் இருக்கு ஊழியத்துக்கு. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா தேவைகளை பரலோகம் ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்குது. ஆமா. கிங்டம் புரொவைட் பண்ணிட்டே இருக்கு. ஆமா. கிங்டம் வந்து நீங்க ஒரு கவர்ன்மென்ட்க்கு வேலை செஞ்சீங்கன்னா, கவர்ன்மென்ட் குடுக்குது. இப்ப மட்டும் குடுக்கல. நீங்க ரிட்டயர் ஆனாலும் குடுக்குது. ஆமா. ஒரு சில போஸ்டிங்ல உங்க பிள்ளைகளுக்கும் வேலை குடுக்குது. ம். உலக பிரகாரமான நீங்கள் நல்ல ஈவுகளை செய்யும்போது, பரலோகத்தில இருக்க பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? காடுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு, காட் வந்து அதுக்கான பிரதிபலன் செய்யாம விட்டா, அது காடுக்கு கடன் குடுக்குற மாரி. ம். காட் கிட்ட வந்து எனக்கு ஏன் நீங்க செய்யல நம்ம ரைட்ஸோட கேட்கலாம்ல. ம். அப்ப காட் எல்லாத்தையும் புரொவைட் பண்றாரு. நான் சொல்றேன். ஆனா என்ன இங்க பிரச்சனைன்னா, உங்க ஊழியத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பரலோகம் புரொவைட் பண்ணும். ம். மன்னாவை எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ. ஆனா மிச்சம் வைக்கக்கூடாது. ஸ்டோர் பண்ண வேணாம். ஸ்டோர் பண்ணக்கூடாது." அதே தான் இப்போ உங்களுக்கு பணத்துக்குமே நீங்க வச்சுக்கோங்க. ம். பணத்துக்குமே நீங்க வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ பணத்த நீங்க பரலோகத்துல கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனா ஸ்டோர் பண்ணாதீங்க. ம். அப்ப நீங்க எவ்வளோ வாங்குவீங்க? அப்ப அந்த ஊழியத்துக்கு செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாசத்துக்குரியது வந்துகிட்டே இருக்கும். ம். அது தேவைக்கு என்னவோ அது ஆண்டவர் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவ 2 இன்சிடென்ட் என் லைஃப்ல நடந்துச்சு. ஒண்ணு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கேஷ் ஒண்ணு குடுத்தாரு. ஒருத்தர் மூலியமா. அல்ல நான் சொல்றது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ரூ. 5000 குடுத்தாரு. கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத எடுத்துட்டு போய் இமிடியேட்டா ஒரு ரூ. 3000 செலவு பண்ணிட்டேன். ம். ஒரு தேவைக்காக செலவு பண்ணிட்டேன். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை. அதாவது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம். எல்லாம் பண்றோம். கரெக்ட்டா அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4500 ரூ. 5000 கேட்குறாங்க. ம். என்கிட்ட ரூ. 2000 என்னமோ தான் இருக்கு. அப்போ ஆ ஆண்டவரே காசு இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது, ஆவியானவர் உணர்த்துறார். அதுக்கு தான் உனக்கு நான் நேத்து குடுத்தேன். ம். இது ஒரு இன்சிடென்ட். அப்ப நம்ம இத எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்து வச்சுக்கலாமா? ம். அப்ப என்னைக்கோ ஒரு நாள் வரும். 70 வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாம போகும். ம். என் பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வரும். என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வரும்னு சேர்த்து வச்சுக்கலாமான்னா, இல்ல. ம். அப்போ ஒரு தேவை வரும். அதை பரலோகம் சந்திக்கும். 2வது இன்சிடென்ட் இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு தேவைய எல்லாத்தையும் பரலோகம் அந்தந்த காலகட்டத்தில தந்துகிட்டே இருக்கு. ஐ ஸ்டார்ட்டட் இன் 0. ம். நான் உண்மையிலே கர்த்தருக்கு தெரியும். நான் 0ல ஆரம்பிச்சேன். நான் யுகேலேருந்து வரும்போது, வேலைக்கு விட்டுட்டு வரும்போது என் கையில ஒண்ணுமே கிடையாது. 0. ஆனா இன்னைய வரைக்கும் என் தேவை என்னவோ அத பரலோகம் குடுக்குது. இப்ப என்கிட்ட 100 கோடி, 200 கோடிலாம் கிடையாது. இல்ல தலைமுறைக்கு தலைமுறைக்கு சொத்தெல்லாம் கிடையாது என்கிட்ட. மினிஸ்ட்ரிக்கு என்ன தேவை? எல்லாம் ஆண்டவர் குடுத்துருக்காரு. குறையே கிடையாது. இப்பவும் சொல்லுவேன். ஒரு குறை கிடையாது எனக்கு. ம். எல்லாமே ஆண்டவர் குடுக்குறாரு. எதுக்கு சொல்றேன்? பரலோகம் வந்து நமக்கு குடுக்கறத அந்த சித்தத்தின்படி தரணும். அது நம்ம என்னவோ, இத தாண்டி நமக்கு ஒண்ணு போது பாருங்களேன். அப்ப நம்ம காட்ஸ் வில்ல விட்டு வெளிய போயிடுவோம். ம். வெளிய போயிட்டு காசுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக ஏதோ ஒண்ணுக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது, காட் சொல்றாரு, உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ம். ஸோ மொத்தத்துல வந்து அவர் மினிஸ்ட்ரிய வளர்க்கணுன்றது ஒரு பார்ட்டு. ஆனா அவரோட நம்ம இருக்கணுன்றது தான் மெயினா இருக்கு. அதுதான் அவர் திருப்பி திருப்பி மேத்யூ 24ல சொல்றாரு. நீங்க இப்படி கூட எடுத்துக்கோங்க. மினிஸ்ட்ரியே பண்ணல. காட் கூடவே நல்லா இருக்கீங்க. பரலோகம் போக மாட்டீங்களா? கண்டிப்பா பரலோகம் போவோம். போயிருவோம் தானே. ஏன்னா அங்க போனா எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஆமாப்பா உள்ள எனக்கு தெரியும் நல்லா உன்ன. ஆ நீங்க முழு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு ஆண்டவர் கூடவே இல்ல. இப்ப இது எங்க போவோம்? அதான் டேஞ்சரஸா இருக்கு. அதான் டேஞ்சரஸ். ம். இப்ப இங்க நெறைய நேரத்துல அந்த ஒரு விஷயம் தான் போயிட்டே போயிட்டு இருக்கு. இருக்கு. அப்ப 2வது ஒண்ணு நீங்க சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருத்தர நம்பி குடுத்தேன். ஆமா. ஆ காணாம போனதுக்கு காரணமே அவர் தான். அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இல்ல அதுதான் வந்துட்டு அ நம்ம வாழ்க்கையில நடக்கிற 2வது மிக முக்கியமான விஷயம். ம். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்கல்ல. ம். பட் இத காட் விஷயத்துலருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிள்லேருந்து அந்த அந்த திருடினார் இல்லையா? அவர் ம். ஆங்கிள்ல தான் பார்க்கணும். ம். பரலோகம் நம்மள நம்பி குடுத்துருக்கு. ம். விட்டு வச்சிருக்கு.
வாட்ச் பண்ணுது சிசிடிவி கேமராவில். இவ்வளோத்தையும் தாண்டி நான் வந்து பரலோகத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்கிறேன்னா பரலோகம் பார்க்கும். அதாவது நான் எப்பவுமே என்னுடைய லைஃப்பை வச்சு நான் சொல்லுவேன், நம்மக்கிட்ட வந்து பலகீனங்கள் இருக்குது, நிறைய பலகீனங்கள் இருக்குது, வீழ்ச்சிகளுக்கான வழிகள் இருக்குது. சில நேரத்தில் விழக்கூட தொடங்குவோம். ஆனால் பரலோகம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா, விழாம இரு, உனக்கு தேவையான கிருபைகளை கட்டளையிடுறேன், ஓவர் எல்லாம் கம் பண்ணி கொடுக்குறேன், ஓவர் ஓவர் கம் கம் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணுவா. சில நேரத்தில் தடுக்கிட்டியா, விழுந்துட்டியா, ஒரு வேளை திருப்பி எழுந்துரு, நீ எழுந்திருக்கிறியாங்கிறத தான் பரலோகம் பார்க்குது. ம். இங்கே நாம் எழுந்திருக்கிறோமாங்கிறத கேள்வி தான் இங்கே பிரச்சனையே. ம். என்ன ப்ராப்ளம்னா, நான் விழுந்ததை அட்வான்டேஜ் ஆக்கிக்கிறேன். ம். ஏன்னா ஒருவேளை நான் தடுக்கி விழுறேன்ல, இவங்க நினைக்கிற மாதிரி தடுக்கி விழுறது வந்து தரையிலையோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர்லையோ விழ மாட்டாங்க. தடுக்கி பட்டு மெத்தையில் விழுத்துருவாங்க, ம். பஞ்சு மெத்தையில் விழுவாங்க. ம். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, தடுக்கி விழுந்தது நல்லது தானே, ம். பஞ்சு மெத்தையில் விழுந்தோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது உலக ஆசீர்வாதம் ஒன்று கிடச்சிரும். ம். அந்த உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு ஓடுறதுனால விழுந்ததே உங்களுக்கு தெரியாது. ம். இப்போ நவ் யூ ஆர் நாட் இன் யுவர் ஜேர்னி, ம். உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் இல்லை. ம். ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சொகுசாக சுகபோகமாக ஒரு இடத்துல இருக்கீங்க. ம். இப்போ அதனால் வீழ்ச்சி பரலோகம் நம்புது. நான் உன்னை நம்பி எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தேன். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் வந்து ஆபிரகாமை கானானுக்கு போக சொல்கிறார். ஆமா. புறப்பட்டு வராருல, வர வழியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஆரான்னு ஒரு இடத்துல வந்து தங்குறாரு. ம். பதாம் ஆராம்னு சொல்லுவாங்க. ம். அந்த ஹராமில் வந்து அவர் தங்கிட்ட உடனே அந்த இடத்த விட்டு அவர் போகல. ம். அங்கே வந்து அவங்க அப்பா வீடு கட்டிட்டார், தேராகு. உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுன்னு இருக்கு. ம். அவங்க அப்பா வீடு கட்டிட்டார். ஆக்சுவலி அவங்க புறப்பட்டது எங்கே, கானானுக்கு. பார்த்தது என்ன, ஆரான். ம். அந்த ஜேர்னியில் அவங்க இல்லை. இப்போ ம். ஆஃப் ட்ராக் ஆயிட்டாங்க. ஆஃப் ட்ராக். இப்போ காட் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, திரும்பி வா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, போயிட்டாரு. இங்கே என்ன பண்ணுற, கானானுக்கு போ. ஏன்னா ஆபிரகாமை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்றாரு, மாஸ்டர் பிளான். அதுதான் ஹெவன் வந்து ஆபிரகாமை பூமிக்கு கொண்டு வந்தது காரணமே. ம். ஆபிரகாம்ங்கிற ஒருத்தர் ஹெவன் ஏன் உருவாக்குது? ஒரு கேரக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு கேரக்டரை வந்து ஒரு உங்கள் மீடியாவில் கொண்டாடுறீங்க. ம். அந்த கேரக்டர் அந்த வேலையை செய்யாமல் ஓரமாக நின்றுட்டு இருந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னப்பா உனக்கு கொடுத்த ரோலே வேறையாச்சே. ஒரு எடிட்டரை நீங்கள் வைக்கிறீங்க, ஆனால் அவர் சிஸ்டம் பக்கமே பார்க்காம ஓரன் பண்ணி சிஸ்டமை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா, அவர் பர்பஸே எங்க டிஃபீட் ஆகுது. எதுக்கு உனக்கு கூப்பிட்டு வந்தோன்னு எனக்கு செய்யலை. அதே மாதிரி தான் ஆபிரகாமை கானானுக்கு போக கூப்பிட்டா இவர் ஆரானில் உட்காந்துட்டார். ம். என்ன பண்ணனா, ஆரானில் உள்ள பிளெஸிங்ஸ். ம். அதே மாதிரி தான் இன்றைக்கி யாரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோமோ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே ம். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை திருடும்போது. இதில் இன்னொரு பார்ட்டும் இருக்குது. ம். நம்ம ஆக்சுவலாக டாபிக் வேறையாக இருந்தாலும் ம். இன்றைக்கி பேசுகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ம். நினைக்கிறேன். இல்லை டாபிக் இருக்குது. அந்த பொருள் அத்தனையும் இவரை நம்பி தானே கொடுத்தாங்க. ஆமா. அதை இவரே எடுத்துக்கிட்டாருன்னா ம். அவரோட அர்த்தம் இது யாரோட சுபாவம்னு நினைக்கிறீங்க? ம். பிசாசுடைய சுபாவம். அவனை நம்பி ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. கொடுக்குறாரு. எசேக்கியேல் 28:12 நீங்கள் கிஃப்ட், வாசிக்கலாம். டேலண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்து அண்ட சராசரங்களை காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப். யூ வாண்ட் டு வாட்ச், ம். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோப்பா. தேவனுக்கும் கிரியேஷன்ஸ்க்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இவனை கொண்டு வந்து வச்சுட்டாரு. பெரிய பொறுப்பு. ஆண்டவருக்கு அடுத்த பொறுப்பு. விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, எனக்கு மேலே இருக்கிற அந்த சீட்டும் எனக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ம். அது வந்து காட் அவருடைய சீட். அவர் எனக்கு ஒரு சீட் கிரியேட் பண்ணதே பெரிய விஷயம். ம். எனக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது. நிறைய ஊழியர்கள் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஊழியர்கள்னால் நான் சொல்கிறது தேவனுடைய ஊழியர்கள் அல்ல, ம். உங்ககிட்ட இருக்கிற வேலை பார்க்குறவங்களும் ஊழியர்கள் தான் ம். இல்லையா? அதாவது வேலை செய்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, எங்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, எனக்கு ஒரு சம்பளம் பேசப்படுது, எனக்கு வந்து சில பெனிஃபிட் சொல்லப்படுது. இதை தாண்டி நான் அதை எப்போ அவங்ககிட்ட வரேன் அப்படின்னா, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நான் வரேன். அங்கே ம். ஒத்துக்கிட்டு தான் வரேன். ஆமா. ஏன்னா அப்போ எனக்கு அது இல்லை. ம். ஓகே ரைட்டு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கொடுத்தாரு வேலை, வரேன். ஒரு இடத்துல எனக்கு வர 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 எனக்கு கொடுத்த இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு போதுமானதாக இல்லை, ம். இதை விட பெருசாக எனக்கு ஆசை வருது, ம். அது வேணும்னு வருது. ம். அப்போது நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ வந்து உயர்வே கிடையாதா, மேலே உள்ள நம்ம ஆசைவே படக்கூடாதா? நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை உருவாக்கின தேவனுக்கு உங்களை உயர்த்த வேண்டியது அவருக்கு நல்லாவே தெரியும். ம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருன்னு இருக்கு. காட் நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சீங்கன்னா உயர்த்தாமல் அது ஒரு டிஃபால்ட்டுங்க. ம். இப்போ நீங்கள் குழந்தை பிறந்துருச்சு, ஆமா. சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் வளர்ச்சிங்கிறது டிஃபால்ட் தானே. கரெக்ட். அது நீங்கள் தனியாக டெய்லி ரப்பர் பேண்ட் போட்டு பையனை தலையை வச்சு இழுப்பீங்களா? இல்ல. இல்லை காலை பிடிச்சிக்கிட்டு கழுத்து மேலே வச்சு நல்ல பெருசாகுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்ல. இல்லை தானே. நீங்கள் சாப்பாடு கொடுக்க 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 ஒழுங்காக வேலை செய்ய செய்ய நீங்கள் உயர்ந்துக்கிட்டு போயிட்டே தானே இருப்பீங்க. ம். அது டிஃபால்ட்டாக காடோடைய தானே ஸ்ட்ரக்சரல். பிளான் அது. ம். அதுதான் இன்னைக்கு உள்ள பாஷையில் சொல்லணும்னா அதுதான் ப்ரோக்ராம். ம். அந்த ப்ரோக்ராம் மாற்ற முடியாது. ம்.
ஆனா இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு டிசைன்ல தென்னை மரத்த தென்னை மரமா வளர்க்கணும்னு வச்சிருக்கும்போது, எனக்கு மாமரம்னு வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ம். இந்த மாமரம் எப்பவுமே தென்னை மரத்த தான் பாக்குது. ம். இவரு எவ்வளோ உயரமா போயிட்டாரு. எங்கோ நானும் இவரும் ஒண்ணா தான் அந்த தோட்டத்துல நட்டோம். இவரு மட்டும் பெருசாயிட்டாரு. ஏப்பா நீ மாமரம், அது தென்னை மரம். மாமரத்துக்குரியதுல உனக்கு குறை இருக்குதா சொல்லு. ம். அவரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100 குலை தள்ளுவாரு. நீ 1000 கனி குடுப்ப. ம். ஒருத்தருக்கு பிளான் பண்ணிட்டாரு. ஆ, பிளான் அவர் நிழல்ல உட்கார்றவங்க விட உன் நிழல்ல உட்கார்றவங்க தான் ஜாஸ்தி. ம். உனக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இங்க இதுதான். இது வந்து சாத்தானுடைய சுபாவம். அவ்வளோத்த ரெடி பண்ணி குடுத்த பிறகு, அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன். அங்கே என் சிங்காசனத்தை போடுவேன். அப்படிங்கும்போது இதுதான் திருடுற நினைக்கிறது. ம். இத திருட நினைக்கிறது. ம். இந்த இந்த எண்ணத்த பிசாசு தான் குடுப்பான். ம். உன்னை நம்பி நான் ஒண்ணு குடுக்குறேன். உன் வேலையில நீ உண்மை இல்ல. உன் வேலையில நீ பொறுப்பா இல்ல. அத தாண்டி அங்க இருக்கிறதையும் திருடவும் நினைக்கிறேன்னு பாருங்க. ம். நீங்க கேட்ட 2 கேள்வியும் ம். இன்னைக்கு உள்ளதான 2 மிக முக்கியமான பிரச்சனைகள் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் இருக்கு, மினிஸ்ட்ரீஸ்லயும் இருக்கு, நார்மல் வேலைகள்ல இருக்கு. ம். நீங்க ஒரு பொறுப்ப குடுத்து ஒருத்தர உட்கார வைக்கிறீங்க. அந்த பொறுப்புக்கு அவர் உண்மையா இல்ல. ஒழுங்கா வேலை செய்யல. ஆ நீங்க சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க வேலை செய்யல. அது நம்பர் 1. ம். 2வது அங்க இருக்கிறத அவங்க திருடிட்டு போறாங்கன்னா, இன்னும் மோசம். எனக்கு ரொம்ப ஒண்ணு ஆச்சரியமா இருக்கும். சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 20,000, 30,000, 50,000 சம்பளம் வாங்குறாங்க. 10,000மே வச்சுக்கோங்க. சரியா? அங்க இருக்க பென்சில திருடுவாங்க தெரியுமா அவங்க? பென்சில், ரப்பர். பென்சில், ரப்பர், அங்க உள்ள பேனா, குட்டி குட்டி விஷயங்கள். இவங்களால அத வாங்க முடியும் தானே! அப்புறம் ஏன் திருடுனாங்க? ம். இல்லையா? ம். இவங்க நெனச்சாங்கன்னா, அந்த பென்சில் மிஞ்சி ரூ. 10 ரூ. 5. இவங்களே எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க. ம். சும்மாவே நெறைய செலவு பண்ணுவாங்க. சிலருக்குலாம் ரோட்ல போகும்போது அங்க எதையோ ஒண்ணு பார்த்த உடனே ஒரு வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ பண்றவங்க ஒரு பென்சில திருடிட்டு போவாங்க. பேனா யாராவது ஒருத்தர் பேனா ஆஃபீஸ்ல இருக்க பேனா தூக்கி அப்படி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தெரியாமலாம் எடுக்கல. தெரிஞ்சே எடுப்பாங்க. ஏன் அப்படி அவங்களுக்கு தோணுது? ம். நம்மள நம்பி ஒண்ணு விட்டுருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்தாரு. நீங்க கடைக்கு போனீங்கன்னா, ம். ஆ அவரு பேலன்ஸ் சேஞ்ச் குடுப்பாரு. ஆமா. ஒரு ரூ. 10 அதிகமா குடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? ரூ. 10 அதிகம் குடுத்தா, நம்ம நார்மலா வந்து இல்ல செக் பண்ணி எது இருந்தா நாங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் சில விஷயத்துல. அதுதான் நார்மல் நார்மல் பர்சன் பெர்சன் குடுக்க வேண்டியது. ஐயா நீங்க எக்ஸ்ட்ரா குடுத்துட்டீங்க. ஆமா. இது இல்ல. ஆமா. இப்ப நாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்க போனோம். ம். போன உடனே அவர் வந்துட்டு ஒரு ரேட் சொல்றாரு. என்ன சொல்றேன், "இல்ல இது நெறைய வரணும். ம். இவரு குறைவா சொல்றாரு" அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, "இல்ல கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம்" அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு விஷயத்த ஆட் பண்ணாம விட்டுட்டாங்க அதுல. விட்டாங்க. இப்ப நம்ம அத வந்துட்டு குடுக்கலாம். அவர் சொன்ன காசையும் நம்ம தெரிஞ்சுட்டு, நம்மலாம் கார்ல ஏறிட்டு, ஆ. அவன் ரூ. 50 விட்டான் தெரியுமா? ம். அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உட்கார்ந்திருக்க கார் 10,00,000. இது ஒரு பக்கம். ஆ. ஆனா இன்னொன்னு, உங்க பரலோகமே அந்த ரூ. 50ல போயிடும். ம். We missed the mark. எஸ். இப்போ ஒருத்தருக்கு ஒண்ணொண்ணு தான். ம். இப்போ ஏதேன தொலைக்கிறதுக்கு ஆதாமுக்கு வச்ச அவனுடைய காரியம் வந்து ஒரே ஒரு பழம் தான். ஒரே ஒரு பழம். இப்போ ஏசாவுக்கு ஒரே ஒரு டம்ளர் கூழ். ம். இல்லையா? இவன் பிலேயாமுக்கு பாலாக் கொடுத்த ஆசீர்வாதம். கேயாசிக்கு நாகமான் கொடுத்த 2 So, பணம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேட்ச். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன நீங்க பைபிள் முழுக்க பாருங்க. இல்ல நீங்க உலகம் பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிறத விட ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அதுல தான் அவங்கள்ட்ட போகும். ஓ. அவங்களுடையதான உண்மைத்தன்மை அல்லது அவங்களுக்கு கர்த்தர் வச்ச பெரிய ஆசீர்வாதத்தினுடைய காரியம் அந்த எங்கேயோ ஒரு விஷயத்தினால போயிடும். போயிடும். சாம்சனுக்கு நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு எபிசோடே எடுத்திருக்கோம். எடுத்திருக்கோம் அத பத்தி. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இந்த 2 காரியங்கள் தான் பிரதானமான தேவனுக்கு விரோதமாக இருக்கு. ம். ஒண்ணு தேவ சித்தத்தின்படி செய்யாத விசுவாசி, ஊழியக்காரன், சபை, ஊழியங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ம். இஸ் த காட்ஸ் வில்ங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ம். இயேசு சொன்ன ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடித்தேன். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். ம். சித்தத்தின் வேற கிளியரா இருக்கு. ஆமா, வில். நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. சித்தம் இல்லாம ஒர்க் பண்றதும். அததான் நம்ம இந்த இதுல பார்த்துட்டே வரோம். ஹார்ட் ஒர்க் வேற பண்றோம். ஆமா. ஆனா காட்ஸ் வில் எனக்கு தெரிஞ்ச இப்ப நீங்க அடிக்கடி நம்ம பேசுவோம். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஆமா. 2 இருக்கு. இல்லையா? ஆமா. இன்னைக்கு உள்ள வேர்ல்டு வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஆமா. அன்னைக்கு நம்ம ஒரு காலகட்டம் வந்து ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ காட்ஸ் வில்லோட செய்யறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆமா, காட்ஸ் வில் இல்லாம பெரிய ஹார்ட் ஒர்க் ஒருத்தர் பண்ணாரு. ம். யோனா பண்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க வேற ஊருக்கு கப்பல்ல போறீங்க, புயல் அடிக்குது. நீங்க போய் படுக்குறீங்க, ஆடுது, இவ்வளோ மீன் வாயில இருக்கு. இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் காட்ஸ் வில் இல்லாம பண்ணாரு அவரு. சரியா? வெரி ஸ்மார்ட் ஒர்க். போய் எருசலேமில் தங்கி இருங்கள். பேதுருக்கு ஆண்டவர் சொன்னாரு. போய் எருசலேம்ல தங்கி இருந்தாங்க. இருந்த ரூமுக்கு ஆவியானவர் வந்தாரு. அவங்க இருந்த ரூமுக்கு ஆவியானவர் வந்தாரு. சொல்ற இடத்துல போறோம். போறாரு. தேடி. அங்க வசனம் சொல்லுது, அவங்க ஜெபத்திலும் உபவாசம் தரித்திருந்தாங்க. வேற ஒண்ணுமே அவங்க செய்யல. ம்.
ஜஸ்ட் தே ஸ்டே தேர். அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வரார், ஆவியானவர் வரார், வந்து நிரப்புறாரு. பேதுரு எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. வேர் ஹி இஸ், வேர் ஹி வாஸ், அங்கே சொன்ன இடத்துல காட்ஸ் பிளான்ல காட்ஸ் டைம், காட்ஸ் டைம்ல அங்கே நினைச்சு பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் வச்சுக்கப்படுறான். இதான் ஸ்மார்ட் ஒர்க். சொல்ற பிளானை ஃபாலோ பண்ணி காட் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ப்பா. சில பேருக்கு வந்து எனக்கு 200 பேர் தான் சபை, 40 வருஷமா பண்றேன். ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 200 பேர் சபையை வச்சு பல பேரை ரெடி பண்ணி அவங்க எவ்வளோ பேர் ரீச் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு கம்மியா இருக்கேன்ற மாதிரி ஒரு நினைப்பு. நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஜென்ரேஷனுக்கு சொன்ன பாயிண்ட் அது. இந்த ஜென்ரேஷன் கடைசி 30 வருஷம் ஜென்ரேஷனுக்கு நீங்க சொன்ன வேல்யூபிள் பாயிண்ட் அது. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல உள்ள சிங்காசனத்தை பார்த்து சாத்தான் ஆசைப்பட்டு விழுந்து போனான். சரியா? இப்போ நாகமான்ட்ட உள்ளதை பார்த்து கேயாசி ஆசைப்பட்டு விழுந்து போனான். அமலேக்கியருடைய ஆடு மாடை பார்த்து சவுல் போயிட்டாரு. இப்போ எரிகோல உள்ளதான காரியங்களை எடுத்துட்டு ஆயி பட்டணத்தில் இவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இன்னொருத்தருடைய அழைப்பு, இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம், இன்னொருத்தருடையதான மேன்மையை பார்த்து இவங்க போறாங்க. இவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு உண்டானதும் ஒன்று இருக்கு, அதுல தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம். தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் சுண்டு வரல் இருக்கு பாருங்க. இதுல என்ன குறைவு இருக்கு? ஆனா இந்த சுண்டு வரலோட வியூல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட சின்னதா இருக்கு. எல்லாம் இவங்களை மறைச்சிட்டாங்க. நான் யூஸ்லெஸ், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இல்லாவிட்டா கூட நீங்க வந்து முழுமை பெற மாட்டீங்க. ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏதோ ஒரு குறை, சரீரத்தில் ஒரு குறை. அவருக்கு 4 விரல் தாங்கம்மா, கரெக்ட் இல்லையா? அதை வச்சே ஒரு பிராண்ட் ஆயிடும். அதை வச்சே ஒரு பிராண்டு. எங்க சொல்லும் போதும் இந்த 4 விரலோட ஒரு தம்பி இருப்பாப்புல, அதுதான் பிராண்ட் ஆயிடும். அப்போ இது ஒரு குறையா மாறிடுது. இதுக்குன்னு ஒரு உண்மை இருக்கு, இதுக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு. சமீபத்தில் ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு விஷயம் மெடிக்கலி சொன்னாங்க. இந்த குடல் வால்னு நமக்கு சொல்லுவாங்க, அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. குடல் வால் அது வேணான்னு வெட்டி தூக்கிடுவாங்க. அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆமாம் அது வேற வழியும் இல்லை, இல்லைன்னா அது பஸ்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஆனால் அது வேணாங்கிறதான பொருள் கிடையாதா, அதுவும் மிகப்பெரிய யூஸ்ஃபுல். கடவுள் பிளான் பண்ணி தான் வச்சிருக்காராம். அதே மாதிரி இந்த தொப்புள் கொடிப்பாங்க, அதை முந்தியெல்லாம் ஒரு சில வருஷங்களுக்குலாம், நான் சொல்கிறது ஒரு சம் இயர்ஸ் முன்னாடி வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இப்போ அதை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம உடம்போடைய மொத்தத்துக்கும் தேவையானது அது உள்ளே இருக்கா, அது தூக்கி போடக்கூடாதான். அதை இப்போ பேங்க் மாதிரி வச்சு பாதுகாக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது எதையுமே காடு வந்து வேஸ்ட்டாக வைக்கல, பிளான் இல்லாமல் செய்யலை. உங்கள் ஊழியத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 200 பேர் 10 பேர் இதான் மினிஸ்ட்ரி, இங்கே தான் நீ பேசணும் அப்படின்னா, அங்கே நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நான் பில்லி கிரகம் ஆகிறனோ இல்லையோ, ஆனால் உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு பில்லி கிரகம் உருவாக்கத்துக்கு கத்தர் வச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பில்லி கிரகம் உடையதான அவருக்கு காஸ்பல் சொன்னவங்களையோ அவர் ஆண்டுக்குள்ள நடத்தின பாஸ்டர் பேர் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், இல்லையா? ஆனால் பில்லி கிரகாமுக்கு அவருக்கு வந்ததான பெனிஃபிட்ல இவருக்கும் உண்டு. ஆமாம், ஈக்குவல். பரலோகத்தில் போய் நிற்கும் போது பில்லி கிரகாம் லேக்ஸுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவர் சொல்லுவார், அந்த பில்லி கிரகாமே ஆண்டுக்குள்ள நடத்துகிற விருப்பம் தான் பாரு, வேலை முடிஞ்சு தானே. இவரை சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பில்லி கிரகாம் ப்ளஸ் லேக்ஸ், மொத்தத்துக்கும் இவர் தான் ரீசன். இந்த ஆள் மட்டும் இவருக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா இவ்வளோ பேர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. இவர் அந்த பார்ட் பண்ணலன்னா அங்கே கிரியேட் ஆயிருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஆபத்து என்னன்னா, இவரோட பார்ட்டே அதுதான் அப்படின்னா அதை மிஸ் பண்ணி நான் இப்படி ஆகலையான்னு மிஸ் பண்ணாருன்னா அந்த ஹெவன் பிளானையே அவர் டைல்யூட் பண்ணுறாரு. ஒரு ஊழியக்காரர் அவருடைய பயோகிராஃபி புக்கில் எழுதினது நான் படித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு காட் ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருந்துருக்கிறார். அந்த மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா 1-to-1 பர்சனல் எவாஞ்சலிசம். அவருக்கு காட் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னென்னா, எப்பேற்பட்ட படித்தவங்க யார் கூட உட்காந்து அவர் பேசினார்னா அவங்க காட் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு 1-to-1 அது வந்து காட் அவர் கொடுத்தது. ஸோ காட் வந்து ஒரு நாளைக்கு அவர்கிட்ட 2 பேர் 3 பேர் அனுப்பிட்டே இருப்பார். யாரோ ஒருத்தர் வருவாங்க, அழுது ஒப்பு கொடுப்பாங்க, இது நடந்துகிட்டே இருக்கும். இவருக்கு அதில் ஒரு டயர்ட்னஸ். இவருக்கு என்ன தோணுது, நான் இவ்வளோ பேசி ஒருத்தன் ரசிக்க போகிறான்ல, இதை ஒரு ஆளுக்கு தானே வேஸ்ட் பண்ணுறேன், அது நான் நிறைய பேருக்கு பண்ண என்ன, இதே விஷயத்த நிறைய பேருக்கு பேசினா நிறைய பேர் ரசிக்க பண்ணுவாங்கல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அதை தாங்க ஆண்டவரை, நானும் ஐ வாண்ட் டு டாக், ஒரு பெரிய காங்கிரிகேஷனுக்கு பேசணும் அப்படின்லாம் சொல்லும் போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறார். இவர் கேட்கல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் காங்கிரிகேஷனில் ஓப்பன் ஆயிருக்கு, டோஸ் ஓப்பன் ஆயிருக்கு, போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சாகிற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை என் மினிஸ்ட்ரி இல்லைன்றார். ஏதோ ஒரு உள்ளக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது அவருக்கு. அவர் அதாவது அந்த அந்த க்ரௌடில் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட எவன் அவருக்கு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியலையா.
இதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் வரல. இங்க உட்காந்து ஒருத்தன் அழுது ஒப்பு கொடுக்கறத அவர் அப்படியே பார்க்குறாருல்ல. இந்த இடத்துல கைய தூக்குறான். அது சரி. ஆனா உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா தெரியல. அவர் சொல்றாரு, சாகுற வரைக்கும் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை மினிஸ்ட்ரின்றார். அந்த மாதிரி தான் காட் நமக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சதை. இந்த 2 காரியம் வெரி யூஸ்ஃபுல், வெரி வேல்யூபிள் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஒன்று, காட் வந்து எனக்கு சொன்னதை அவர் வில் படி செஞ்சு முடிக்கிறது. 2, எனக்கு கொடுக்கப்பட்டதில் எனக்குரியதை அல்லாமல் வேற எதையும் ஒரு முடிய அளவு கூட நம்ம எடுக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆனால் அதில் நமக்கு என்ன தேவையோ அதை காட் கொடுப்பார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. நான் ஆக்சுவலாக மேத்யூ 24லேருந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். பட் கடைசியில் இந்த 2 எக்ஸாம்பிளும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பொருந்தும். அதுவுமே மேத்யூ 24ல் காடுக்கு அவர் கேட்குற கேள்விக்கான பதில் தான். விசேஷங்கள் கேட்கக்கூடியதான் ஒரு கேள்விக்கான தான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது ஊழியக்காரங்களை பற்றியும் ஊழியங்களை பற்றியும் ஆண்டவர் எழுதுறாரு. ஆமாம், எழுதுறாரு. அது இல்லாமல் கூட இருக்கிற க்ளோஸாக இருக்கிறவங்க தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக இது பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதில் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டெப்த் இருக்குது. அதனால் நம்ம நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒரு ஆவிக்குள்ளே வளர்ச்சியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெப்த்துக்குள்ளேயே போகிற மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணி செய்கிறோம். அடுத்த பதிவில் நம்ம மேத்யூ இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது குளோபல் சினாரியோவில் பல மாற்றங்கள் வருது. வார லைவாக பார்க்குறோம். எதை லைவாக பார்க்குறோம்? கிரிக்கெட் மேட்ச் தான் லைவாக பார்ப்போம். இப்போ வாரையே லைவாக பார்க்குறோம். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்போது நம்மளை அறியாமையே ஒரு அன்சர்டனிட்டி. ஏன்னா அதுதான் மேத்யூ 24ல் அவங்க கேட்குறாங்க. அதில் ஒரு வேர்டு இருக்கு, கவலைப்படாதிருங்கள். எச்சரிக்கை, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கை. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு, எச்சரிக்கையா இருன்றாரு. அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்றது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111600, 8124111700, மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.